அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அளவியல் சார்ந்த கணக்குகளை தான் பார்க்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த முக்கோணத்து செங்கோண முக்கோணம் சரிங்களா, நாற்கரத்தின் பரப்பு, இணைகரத்தின் பரப்பு, சாய்சரத்தின் பரப்புலாம் முக்கோணத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் 2 பேரும் பேசியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். யார் யார் அப்படின்னா பித்தாகரஸும் ஹெரனும். சரிங்களா? ஸோ இப்போ 2 பேருமே ஒருத்தவங்க பேசுனாங்க, ஒருத்தவங்க வரமாட்டாங்க. ஓகேங்களா? ஹெரான் பேசினாருன்னா பித்தாகரஸ் வர மாட்டாப்புல, பித்தாகரஸ் பேசுனா ஹெரன் வர மாட்டாப்புல. ஆனால் இந்த கணக்கில் 2 பேருமே பேசுகிறாங்க. ரைட்டு, பாருங்கள் கணக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்தை பாருங்கள். ஒரு பூங்காவானது நாற்கர வடிவத்தில் உள்ளது. நல்லா நான் வச்சுங்க. ஒரு பூங்கானது நாற்கர வடிவத்தில் உள்ளது. அந்த பூங்காவின் பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்க. 15 மீட்டர், 20 மீட்டர், 26 மீட்டர் மற்றும் 17 மீட்டர். முதல் 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் செங்கோணம். ரைட். இங்கே செங்கோணம் அப்படின்னாவே யார் வந்துட்டா, செங்கோணம் முக்கோணம்னாவே யார் வந்துடுவாப்புல, பித்தாகரசு வந்துடுவாப்புல. ஓகே, ரைட். எனில் பூங்காவின் பரப்பை காண்க. ரைட். இப்போ நம்ம ஒரு நாற்கரம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு நாற்கரம். இப்போ நம்ம அந்த நாற்கரம் வரைய போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த நாற்கரம்னா என்னன்னு தெரியும். 4 பக்கமும் சமமாக இருக்காது. ஓகேவா? 4 பக்கம் சமமாக இருக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் நாற்கரம். புரியுங்களா? ரைட். ஸோ அப்போ இந்த நாற்கரத்தில் நம்ம என்ன விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அளவு கொடுத்துட்டாங்க. என்ன அளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, வரிசையாக அளவு கொடுத்துட்டாங்க. என்னென்ன அளவு கொடுத்துருக்காங்க? 15 மீட்டர். ஓகேங்களா? 15 மீட்டர், அடுத்தது 20 மீட்டர், அடுத்தது 26 மீட்டரு, அடுத்து பார்த்திங்கன்னா 17 மீட்டர். ரைட். அதெல்லாம் ஓகே, நான் முடிச்சேன். இங்கே தான் ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு புதுசாக ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல்ல 2 பக்கங்கள், அதாவது 15, 20, இந்த 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம். ஓகேங்களா? இடையே உள்ள கோணம் அப்படின்னா செங்கோணம். அப்போனா இந்த ஏரியா கண்டிப்பாக செங்கோண முக்கோணமாக இருக்கும். ஸோ அப்போ செங்கோண முக்கோணம்னா நமக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். யார் வந்தாங்கன்னா பித்தாகரஸ் வந்துடுவாப்புல. ரைட். ஸோ இப்போ செங்கோண முக்கோணத்தில் இப்போ பாருங்கள். செங்கோண முக்கோணத்தை நான் அப்படியே தனியாக வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 கொடுத்துருக்காப்புல, இங்கே 15. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இந்த ஏரியா எனக்கு தெரியல, அதாவது இந்த மூளை விட்டால் எனக்கு தெரியல. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், 15 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ வரும்? 225ன்னு வரும். இங்கே 20 ஸ்கொயர் பண்ணால் 400. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வரணும்? 625. அப்போனா இங்கே யார் வரும்னா 25ஓட ஸ்கொயர் தான் 625. புரியுங்களா? ரைட். அவ்வளோதான். அந்த பக்கத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த ஏரியா என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. 25 புரியுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இங்கே எதிர்பக்கத்தை ஸ்கொயர், பித்தாகரஸ் என்ன சொல்லி போகிறேன், இந்த பக்கத்தை நீ ஸ்கொயர் பண்ணிக்கப்பா அப்படிங்க. 20 ஸ்கொயர் பண்ணால் 400, இதை நீ ஸ்கொயர் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ 225 ரெண்டையும் கூட்டினா இதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ? 625. 625 யாரோட ஸ்கொயர் நம்பர்? 25ஓட ஸ்கொயர் நம்பர் தானே. ரைட். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்ன பக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம். 15, ஓகேங்களா, 20, 25. ரைட். அவ்வளோதான். ஸோ செங்கோண முக்கோணமும் எனக்கு தெரியும். நம்ம டக்குன்னு முடிச்சிடும். 1/2. ஓகே, இதுதான் பேஸ் இன்ட்டு ஹைட்டாக இருக்கும். ஸோ 15 இன்ட்டு 20. ஸோ 2 2 20. ஸோ 150. ஸோ அப்போ இந்த ஏரியாவுடைய பரப்பு கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு? 150 சதுர மீட்டர். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ மீதி என்ன கண்டுபிடிக்கிற ஏரியா யார்? இது தான். புரியலா? ரைட். ஸோ இது யார் அப்படின்னா 17, ஓகேங்களா, 25, அடுத்தது 26. ஓகேங்களா? கண்டிப்பாக என்னவாக இருக்காது? செங்கோண முக்கோணமாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ செங்கோண முக்கோணமாக இல்லை அப்படின்னா யார் வரப்போகிறா, யார் பேசுவான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஹெரான் பேசுவாப்புல. ஹெரான் என்ன சொல்லியிருக்காப்புல? ஓகேங்களா? இப்போ 3ஐயும் கூட்டுங்க. ஓகேவா? ஸோ அப்போ 3ஐயும் நம்ம கூட்டுறோம். ஸோ 3ஐயும் கூட்டினா இங்கே 10, 20, 30, 50. ஓகேங்களா? 55, 61, 68. ஸோ மொத்தமாக கூட்டினா எவ்வளவு? 68. புரியுங்களா? ரைட். ஸோ 68 பாதியாக மாற்ற சொல்லுவாப்பில். ஸோ பாதியாக மாற்றினா 32 4 8. ஸோ அப்போ எவ்வளோ அப்படின்னா 34. எவ்வளவு? பாதி எவ்வளவு? 34. ரைட். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே என்னது? நீடடு, எனக்கு தேவையானது. ரைட். ஸோ அப்போ 34க்கு 14 இருக்குது. ஸோ அப்போ நீடடு வந்து 17 தான். ஓகேங்களா? ரைட். இங்கே எவ்வளோ அப்படின்னா 9. ஓகே, 9 இருந்துச்சா 34 வந்துடும். அதேமாரி இங்கே எவ்வளோ அப்படின்னா 8. ஓகே, எவ்வளவு? 8. அவ்வளோதான். ஸோ 26ஓட 8 கூட்டினோம்னா 34. ரைட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ ஹெரன் அதான் சொல்லியிருக்காப்புல.
சரிங்களா? ரைட் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு செகண்டில் முடிச்சுட்டு போயிடும். 34, 17, அடுத்தது 9, அடுத்தது 8. சரிங்களா? ரைட் அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள் 17 இங்கே இருக்கான்னு பாருங்கள். 17, 2. ஓகேவா? ரைட். இந்த பார்ட்டை அப்படியே இறக்குறோம் 17, இந்த பார்ட்டை அப்படியே இறக்குறோம் 9. ஸோ இந்த பார்ட்டை அப்படியே எடுக்கிறோம் 8. அவ்வளோதான், நமக்கு ஆன்சர் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ டபுள்ஸாக இருந்தால் ஒன்ஸ் வெளில வந்துடும்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த 17, 17 ஆன்சரில் ஒரு 17 தான் வரும். ரைட் ஓகேங்களா? ரைட் 9 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் யார்? 3. அப்படிங்களா? ரைட். இப்போ அடுத்து பாருங்கள், 2ஐயும் 8ஐயும் பிறகு 8 2 16. ஸோ 16உடைய ஸ்கொயர் ரூட் யார்? 4. ஸோ அவ்வளோதான், நமக்கான ஆன்சர் இது தான். ஓகேவா? ஸோ 17ஐயும் இதையும் பெருக்கணும். முன்னாங்க எவ்வளவு? 12. ஸோ 17ஐயும் 12ஐயும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அப்படின்னா 204. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த ஏரியாவுடைய பரப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன் 204. இப்போ என்ன கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, நாற்கரத்தையும் பரப்பு தானே கேட்குறான். ரைட்டு. ஸோ அப்போ இதையும் கூட்டுனா நம்ம நாற்கரத்துடைய பரப்பு கிடச்சிரும். ஸோ அப்போ மொத்த பரப்பு அதில் நான் வச்சுங்க நாற்கரத்தின் பரப்பு. மொத்த பரப்பு மீன்ஸ்னால் நாற்கரத்தின் பரப்பு. நாற்கரத்தின் பரப்பு எது எது அப்படின்னா 204 ஒன்று, அடுத்தது 150. சரிங்களா? ஸோ அப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 354 சதுர மீட்டர். ரைட் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ நாற்கரம் முக்கியமான கொஸ்டின். நாற்கரம் என்னது? முக்கியமான கொஸ்டின். நல்லா நான் வச்சுங்க, இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா முதல் 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் செங்கோணம். ஸோ அப்போ இந்த 2 பக்கம் 15க்கும் 20க்கும் ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு 2 கோணம், 2 பக்கம். அந்த 2 பக்கத்துக்கு இடையே உள்ள கோணம் செங்கோணம்னா நமக்கு டக்குன்னு யார் வந்தாப்புல? இங்கே பித்தாகரஸ் பேசுவாப்புல, இங்கே ஹெரன் பேசுகிறாப்புல. ஓகேங்களா? ரைட் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ கணக்கு ரொம்ப முக்கியமானது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.